சந்திராவுக்கு கல்யாணம், அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ பாட்டு கல்யாணத்துக்குள்ள போய் கலாட்டம் எதுவும் பண்ணாத, புரியுதா? என்னடா நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா இருக்க? சரிப்பா. அப்புறம் அன்னைக்கு என் பேச்ச மீறி உங்க அம்மா பாட்டியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, நான் உள்ள சேர்க்கல. நீ என் காலில் விழுந்து அம்மா உள்ள சேருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்னு சொன்னேன். எக்காரணத்தை முன்னிட்டு தங்கவேலுடைய பொண்ணு சந்திரா கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறேன். பூகம்பமா மலர் சோலை
அப்படியா? சரி, கல்யாணத்துக்கு வந்தவங்களை நல்லா கவனிங்க. போங்க. என்னங்க என்னங்க நம்ம பொண்ணை காணுங்க. காணுமா? ஆமாங்க. எங்க? எங்கன்னு தெரியல. எல்லாம் உங்களை தாண்டி. அந்த சந்திரா இந்த மாளிகைக்கு மாராணியா வர போறா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? மாப்பிள வாடி என் ருக்கு. சில பேருக்கு தண்ணி அடிக்கும் போது தம் இல்லைன்னா பிடிக்காது. எனக்கு ஒண்ணு இல்லைன்னா பிடிக்காது. அதுக்குதான் நான் வந்திருக்கேன்ல. அப்புறம் கல்யாணம் ஏற்படலாம் இப்படி ரொம்ப தடபடலாம். சும்மா சொல்லக்கூடாது. நான் சந்திராவை கட்டிக்க போறேன்னா அது காரணமே நீதான். பரவாயில்லையே, பழச எதுவுமே மறக்கல நீங்க. நான் வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். ம். என்ன சொல்ற நீ? உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஏய், என்னடி மிரட்டுற? மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் உனக்கு மட்டும் தான் தெரியுமா? நான் பண்ணக்கூடாதா? உன் கதையை பத்தி வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோ, ஊரே உன்னை பொளந்து கட்டிடும். நீ சொன்ன எல்லாரும் நம்பிடுவாங்களா? ஆம்பளை பலத்தாலதான் ஊரை மிரட்டலாம். பொம்பளை மனசு வச்சா அவ பலவீனத்தால ஊரையே வளைச்சு கைக்குள்ள போட்டுக்குவா. வீண் பேச்சு எதுக்கு? நாளைக்கு நீ சந்திரா கழுத்துல தாலி கட்டணும்னா இன்னைக்கு என் கை நிறைய பணம் வந்தாகணும். ம்? என்ன? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? உன்னை நார கீழ்ச்சி கொட்டா கட்டிடுறேன். என்கிட்ட வா. அடி. ஏய், உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன்? நாயே. கோவப்படாதீங்க மாப்பிள. நான் உங்களுக்காக என் மானத்தை விட்டு பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி தங்கவேலு எனக்கு எடுத்துட்டான்னு போய் சொல்லல. ஒத்துமையா இருந்த ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சது என்னால தானே. அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? யோ, திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. எனக்கு இப்ப பணம் கொடுக்க போறியா இல்லையா? எவ்வளவு எவ்வளவு வேணும்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, விட்டுற. இல்ல உண்மையை சொல்லி உன் கல்யாணத்தையே நிறுத்திடுவேன். ₹1,00,000? கொடுத்துடலாம். பொறுக்கி ராஸ்கல். அட பாவி, நீ உங்க அப்படி சேர்ந்து நாடகம் மாடி என் கௌரவத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கை வேறு கெடுக்க பாக்குறீங்களா? இப்ப என்ன பண்ண போற? இந்த அளவுக்கு போய் நம்ம கட்டி போட்டு மாதிரியே இருக்கீங்க. ஆமோய், உன் மாப்பிள்ளைங்கிற உரிமையில கேக்குறேன். உன் பொண்ணுக்கும் அந்த செல்ல கண்ணுக்கும் தப்பு தண்டெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா பொண்ணை கட்டிக்கிடான்னா நீ அப்பனை கட்டி வச்சிருக்கிற மரத்துல? அப்பா, இந்த ஆளுக்கு உண்மை என்ன தெரிஞ்சு போச்சு. உண்மை தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? இப்ப என்னடா பண்றது? அது என்ன பெரிய விஷயமா என்ன? இந்த ஆளுக்கு தான் தண்ணி அடிக்க கத்து கொடுத்துட்டல. பொண்ணுக்கு கல்யாணம், சந்தோஷம் தாங்க முடியல, ஓவரா தண்ணி அடிச்சிட்டான். போதே தெரியல. அப்படியே இருந்தாலும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணது போட்டுட்டு சந்திரா கட்ட தாலி கட்ட வேண்டியதானே? அப்பா, நீ அப்படியே முழுங்கிடுடா. கொண்டாடா டேய், ஊத்துடா ஊத்துடா டேய். வாயை நான் போடுறேன். ஊத்துடா ஊத்துடா டேய். நீங்க வந்து யாரும் பார்க்கல. கல்யாணம்னா அது உங்களோடதான். விதவச தலைவரை யாரு கூடாவது நிச்சயம் அடிச்சுதான் எனக்காக கட்டின இந்த வீட்லயே சாகுறது என்ன முடிவு பண்ணது மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். வாழ போற வீட்டுக்கு வரப்போ
வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்லுவாங்க. நான் இப்ப எந்த கால் எடுத்து வச்சு வரணும் மாமா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்காக கட்டின இந்த வீட்டுலதான் நாம வாழ போறோம்னு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? நமக்குதான் அந்த பாக்கி கொடுத்து வைக்கலையே. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் வேம்பு பிடிக்கிறப்போ அந்த ஆண்டவனை ஏன் மாமா குறை சொல்றீங்க? மாமா, நம்மள பெத்தவங்க தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நாமளே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அதுக்கு மனசு வரல. நாம நம்ம வீட்டுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறப்போ அவங்க ஏன் மாமா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? இப்ப என்ன தாலி கட்டணும், அவ்வளவுதானே? கவலை விடு, நம்ம கல்யாணம் ஜாம் ஜாமும் நடக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பையன் தான் மாமா பிறந்திருக்கு. பாருங்க, உங்க மாதிரியே மூக்கு மொழியுமா எவ்வளவு அழகா இருக்கான்னு. என்ன மாதிரி படிக்காம விட்டுறாதுடா. உங்க அம்மா மாதிரி நல்லா பெரிய பெரிய இங்கிலீஷ்லாம் படி. நம்ம முருகேசன் பொண்ணு மீனாட்சிய உனக்கு நான் ஓகன்னு கல்யாணம் பண்ணுவேன். குழந்தையில இருந்தே அவனோட மனசுல ஆசை வளர்த்துறாதீங்க மாமா. அப்புறம் நம்மள பெத்தவங்க மாதிரியே அந்த பொண்ணை பெத்தவங்களும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த நிலைமை அவங்களுக்கு வர வேண்டாம் மாமா. சந்திரா, 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 சந்திரா. செலகண்ணே, ஐயோ, செலக்கண்ணே, சந்திரா, ஐயோ, உங்க ரெண்டு பேரும் சண்டையில இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டீங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யப்பா, என்ன பண்ணுவேன்? செல்லக்கண்ணே, உங்களை நாளையும் கருத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே. என் ஆசையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. ஐயோ, ஐயோ, ராஜா, ராஜா, எம்மா, எம்மா, உன்னை பாடகத்தி வழி அனுப்புறதுக்காகவா பட்டத்துல இருந்து உன்னை வரவழைச்சாங்க. ஐயோ,
என் தங்கம் செல்லுங்கண்ணு கால விழுகிற பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நீ சொல்லும் போதெல்லாம் 100 வயசுக்கு தீர்க்காயசா இருப்பேன்னு நான் சொல்லுவேனே என் வார்த்தை பலிக்காம போயிடுச்சு. அடே பாருங்களா பாருங்களா என் தங்கங்களை கொண்டுட்டீங்களா கொண்டுட்டீங்களா இப்படி ஆசீர்வாதம் கூட நினைக்கலையே. என் செல்லுங்களை கொண்டுட்டீங்களே. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கு போய் சேர்ந்திருப்பேனே. நான் எனக்கு உயிரோட இருக்கணும். நான் எனக்கு உயிரோட இருக்கணும். சின்ன குருவி 2 பொன்ன மரக்களையில் ஒன்னா குடியிருக்க கூடு கட்ட